உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ரோட். அடிக்கல் நாட்டிட்டு போன கல்லு. உதயநிதி ஸ்டாலின் பொன்னேரியில் அனல் பறக்கும் பிரச்சாரம். திருவள்ளூர் தனித்தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்தன் எக்ஸ்-IAS அவர்களுக்கு பொன்னேரியில் வாக்கு சேகரித்தார் அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். தோமுசாவை சேர்ந்த நண்பு சகோதரர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய மதத்தை பார்த்து மதிப்பவன மிதிச்சு, மதத்தை பார்த்து மதிப்பவன மிதிச்சு ஓட விடுசாரின் குரல் எங்கிருந்தோ வரும். மதுரையில 2019ஆம் தேதி வச்சுட்டு போன அடிக்கல் நாட்டிட்டு போன கல்லு கேட்டா இப்ப இதான் மருத்துவமனைன்றாங்க. இதுதான் மருத்துவமனையா? வச்சது ஒரு கல்லு, அதையே நான் புடிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப மருத்துவமனையா காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ₹1 கூட நிதி ஒதுக்கலாமா? ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு பிறகு பல மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ₹1000 வைக்கப்படும், வரவு வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த 2-3 வருஷத்துல 3 லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, காலேஜ் போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப தலைவர் பார்த்தாரு, என்னடா இது ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போறாங்கன்னு. இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தை அறிவிச்சிட்டாரு. எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். ஆண்களும் பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா ₹1000 அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் ₹1000 கொடுக்கப்படும். இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இன்னொரு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம். இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? காலையில டிஃபன் சமைக்கிறதுக்கு, காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பையனை குழந்தைய உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஐயோ பையனை வெறும் வயிற்றுல அனுப்பிச்சுங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுங்க, அவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, படிச்சிருப்பானா, பள்ளிக்கூடத்துக்கு போக கிளாஸுக்கு போறானான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த திட்டத்திற்காக கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இது வரைக்கும் தினமும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவாங்க. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல பாடம் படிக்க தேவையில்லை. முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு, நல்ல தரமான உணவு, அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. திருமண மண்டபம், பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக ₹120 கோடி மதிப்பீட்டுல பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஆரணி ஆற்றினுடைய கரை இருபுறங்களிலும் கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி ₹100 கோடி மதிப்பீட்டுல மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மீனவர்களுடைய நலனுக்காக ₹29 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முகத்துவார பணிகள் நிறைவேறப்பட தைரியமா போங்க வாழ்த்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு.
காங்கிரஸை விரட்டியே ஆகும்னு இவ்வளவு எழுச்சியோடு கூடியிருக்கீங்களே, அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி. சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே இடத்துல இருந்து நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது அண்ணன் நம்முடைய வேட்பாளர் திருவள்ளூர் நாடாளுமன்ற பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் அருமை சகோதரர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்துல வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிக எழுச்சியோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு TJ கோவிந்தராஜன் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கேட்க மாட்டீங்களா? இந்தியா பொன்னைக்கு இணைக்க போகின்ற சின்னவர் வந்து கொண்டிருக்கிறார், நமக்கு மன்னவர் வந்து கொண்டிருக்கிறார், மாமன்னர் வந்து கொண்டிருக்கிறார், மன்னவர் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார்